ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிறப்பு மிகுந்த பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் 90வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய அற்புதம் செய்த கூடலழகர் கோவில் என்ற அற்புதமான மதுரை மாநகரிலே அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கப் போகிறோம். திருக்கூடல் என்றும் சொல்லுவார்கள். ஏன் இதற்கு இந்த பெயர்? மதுரை மாநகரத்திலே ஒரு காலத்திலே கடுமையாக மழை பொழிந்த பொழுது ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிடுமோ என்று பயந்த பொழுது இந்த பெருமாளை சரணாகதி செய்த பொழுது 4 புறங்களிலும் மேகக்கூட்டங்களை கூட்டி வந்து நிறுத்தி மாடம் போன்று அமைத்து மழையை தடுத்து நிறுத்தி அருள்பாலித்தான். எனவேதான் மேகங்களை கூட்டி வந்து நிறுத்தியதால் கூடலழகர், அதுவும் கூடல் மாநகரம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை மாநகரத்துக்கு பெருமையை சேர்ப்பவனாக இந்த எப்பெருமான் விளங்குகிறான். அது மட்டுமல்ல, மற்ற பெருமாளை விட கூடல் அழகு கொண்டவன், அஷ்டாங்க விமானத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவன். ஒரு முறை ஒரு அரசன் ஒருவன் ஆகாயத்திலே புஷ்பக விமானத்திலே பறந்து வந்த தருணம், இந்த அஷ்டாங்க விமானத்தை தாண்டி செல்லும் பொழுது அது முடியாமல் போகவே பெருமாள் அங்கு இருப்பதை உணர்ந்து இந்த மன்னன் இறங்கி வந்து பெருமாளை கைகுவித்து வணங்கி இங்கேயே தங்கிவிட்டான். எனவே இந்த திருத்தலம் பிரார்த்தனை தலம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீ வல்லபன் யார் பெரியவர், பெருமாளா சிவனா பிரம்மாவா என்று போட்டி வைத்த பொழுது பெரியாழ்வார் பொற்கிழியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான உமானங்களை உமைகளை சொல்லி திருமாலே பரதெய்வம் என்று சொல்லி பல்லாண்டு பாடினார் அல்லவா? அப்பொழுது கருடவாகனத்திலே லட்சுமி சமேதனாக காட்சி தந்து பல்லாண்டை ஏற்றுக்கொண்ட பெருமாள் என்று இந்த கூடலழகப் பெருமாள் பேசப்படுகிறார். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்தால் நமது மனதிற்கு அழகு கூடும், உடம்பிற்கு அழகு கூடும், அற்புதமான அழகினை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெருமாள் என்று இந்த எம்பெருமானை எல்லோரும் பேசுகிறார்கள். திருமிழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடலால் இந்த பெருமாளை தொழுது பாடி இருக்கிறார்கள். இந்த திவ்யதேசத்தினுடைய முக்கியமான சிறப்பே கூடி இருக்க வேண்டும். கூடியிருக்கு குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் சொல்லுகிறார் அல்லவா? கூடியிருந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். எனவே கூட்டம் கூட்டமாக பாகவதர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்த பெருமாளையும் பிராட்டியும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமது மனம் நிறைந்துவிடும். மிக அற்புதமான நல்லதோ எண்ணம் நம் மனதிற்குள்ளே உதயமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. விசேஷமாக கூட்டு குடும்பமாக இருந்த நாம் தற்பொழுது தனித்தனியாக போய்விட்டோம். அக்காலத்திலே இருந்த ஒற்றுமை நழுவிவிட்டது. அதுபோன்ற சூழ்நிலை வராமல் இருக்க குடும்பங்கள் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் விளங்குவதற்கு கூடலழகப் பெருமாளை சேவிக்க வேண்டும். இந்த கூடலழகப் பெருமான் எத்தகைய விமானத்திலே அமர்ந்திருக்கிறானோ அதுபோலே நாமும் நல்வாழ்வு பெறுவதற்கு இந்த கூடலழகப் பெருமாளை கரம் குவித்து வணங்கினால் அற்புதமான அருளையும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் வாழ்விலே தருவான் என்று சொல்லி இந்த கூடலழகப் பெருமாளின் திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.